பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவனாக, போஷித்த தேவனாக, அரவணைத்த தேவனாக, ஆசீர்வதித்த தேவனாக, அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் சமீபமாய் காணப்படுகிற தேவனாக இருந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தையும் அவருடைய பெரிதான கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவருடைய அன்பினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனை குறித்து அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக காணப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த புதிய மாதத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த புதிய மாதத்திலே தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்கள் கர்த்தரை தேடாதபடிக்கு மனிதர்களை தேடி செல்பவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தரை மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்தையும் புதிதாய் அவர் காண கொடுக்கும் போது அவர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போமே என்றால் ஏராளமாய் இருக்கிறது. அந்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே சூழ்நிலைகளின் நிமித்தமாக, போராட்டங்களின் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக தேவனை தேடாதபடிக்கு நாம் காணப்படுகிறோம். இன்னும் ஒரு சில மனிதர்கள் வாரத்தில் ஒரு நேரம் மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார். இங்கே வேதத்திலே உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்திலே இன்னும் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த உசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்கிறார். அதன் பிறகு கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இந்த நாளிலே நாமும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார். இங்கே உசியா ராஜாவின் வாழ்க்கையிலே என் தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள் எவைகள் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவர் காரியத்தை வாய்க்கச் செய்தார். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் வாய்க்காதபடி இருக்கிறது. நாம் நினைக்கிற காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. நாம் போடுகிற பல திட்டங்கள் நிறைவேறப்படாமல் இருக்கிறது. ஏன் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், கர்த்தரை தேடாத நாட்களாய் இருக்கலாம்.
ஆனால் இந்த நாளிலே கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் வாய்க்க செய்வார். உசியா ராஜாவின் வாழ்க்கையிலே என் தேவன் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்தார். இந்த நாளிலே முதலாவதாய் கர்த்தரை தேடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க செய்கிறார். இரண்டாவதாக கர்த்தரை தேடின நாட்களிலே உசியா ராஜா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உசியா ராஜாவுக்கு என் தேவன் துணை நின்றார். அது நிமித்தமாக அவருக்கு காணப்பட்டதான எல்லா விதமான போராட்டங்களிலும் யுத்தங்களிலும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான யுத்தங்கள் காணப்படலாம். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கலாம். நமக்கு விரோதமாய் சதி திட்டங்கள் செய்கிறவர்கள் அநேகராய் இருக்கலாம். அவர்களுக்கு மத்தியிலே தேவன் நமக்கு துணையாய் காணப்படுவார். எப்பொழுது என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது. இங்கே உசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தரை தேடினதின் நிமித்தமாக கர்த்தரே அவருக்கு துணையாய் காணப்பட்டார். அது நிமித்தமாக பல காரியங்களிலே வெற்றியையும் கொடுக்கிற தேவனாய் காணப்பட்டார். இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும்போது இரண்டாவது ஆசீர்வாதமாக அவர் நமக்கு துணையாய் நின்று வெற்றியை காண கிருபை கொடுப்பார். மூன்றாவதாக கர்த்தரை தேடும் போது உசியா ராஜா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்றால், இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, உசியா ராஜாவின் கீர்த்தி எங்கும் பரவியது. அது மாத்திரமல்ல, அவன் பலன் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நாமும் பலன் கொண்டவர்களாய் இருக்க முடியும். இந்த நாட்களிலே பலன் இல்லாதபடிக்கு சோர்ந்து போனவர்களாக குன்றி போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிற போது நம்முடைய வாழ்க்கையில பலனையும் கொடுக்கிறார், நம்முடைய கீர்த்தியையும் அவர் எட்ட செய்கிறார். நான்காவதாக கர்த்தரை தேடும் போது உசியா ராஜா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக உசியா ராஜாவின் வாழ்க்கையிலே தேவனை தேடினதின் நிமித்தமாக ஐஸ்வர்யமும் மகிமையும் காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொல்லி அதற்காக பல பிரயாசங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய சுய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நடத்துகிறோம். அது நிமித்தமாய் தோல்விகளையும் சந்திக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை தேடும் போது என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் காண கிருபை கொடுக்கிறார்.
இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மாதமாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தரை அவர் தேடும் போது பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை இந்த மாதம் முழுவதும் தேடும் போது அவர் நம்முடைய காரியங்களை முதலாவதாய் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுவார். இரண்டாவதாக நமக்காக துணை நின்று வெற்றியை தருகிற தேவனாய் காணப்படுவார். மூன்றாவதாக நம்முடைய கீர்த்தியை பரவச் செய்து நம்மை பலம் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுப்பார். நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிற தேவனாக காணப்படுவார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனுதினமும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்கள் மாத்திரம் தேவனை தேடாதபடிக்கு ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்வோமேயானால் நிச்சயமாய் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்திலும் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உசியா ராஜாவின் வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் போது எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்மை தேடும் போது, உம்மை தேடுகிறவர்களாய் காணப்படும் போது என் தேவன் அவர்களது வாழ்க்கையிலே இந்த மாதத்திற்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தேவரீர் நீர் தந்தள்ளும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.